காவேரி வந்து நடந்து வந்துட்டே இருக்காங்க. கரெக்ட்டா விஜய் வந்து வழி மறைக்கிறாரு. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்போ இங்கே போயிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாம் அந்த பசுபதி மேலே கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வரேன்." அப்படின்றாங்க. "கம்ப்ளைண்ட்டா?" "ஆமா. அந்த பசுபதி இதுக்கப்புறமா வந்து உன் வழிக்கு வரவே மாட்டான் காவேரி." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீங்க என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னோனே, "ஆமாம். அந்த பசுபதிக்கு ஒரு வழி பண்ணிட்டு வந்துட்டேன். எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? அதான் நான் போலீஸில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்ல. நீ கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த பசுபதி எதா பண்ண முடியும்னு நெனச்சிட்டு இருக்கியா? நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த பசுபதிய ஒண்ணும் பண்ண முடியாது. 2 நாள்ல ஜாமீன்ல வெளிய வந்திருக்கான்னா, அப்ப அவனுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கும். அத பயன்படுத்தி அவன் அப்படிதான் பண்ணிட்டுருப்பான். அதனால தான் ஒரு பயம் காட்டிட்டு வந்தேன். நீங்க பண்ற வேலை இருக்கே, இப்ப தேவையில்லாத வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல வராங்க. "நீ என்ன சொல்ல வர?" அப்படின்னு ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "எனக்கு நல்லா தெரியும். நீ பயந்து போயிருக்க காவேரி. அதனால தான் நான் கூப்பிட்டோன்னே வரல. நான் தான் வரலல்ல. மறுபடியும் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? என்ன காவேரி இப்படி பேசுற? நீ என்ன திட்டினாலும் சரி, ஏன் அடிச்சாலும் சரி, நான் உன் பக்கம் வரதான் செய்வேன். உன்னையும் பாப்பாவையும் விட்டுட்டு என்னாலாம் இருக்க முடியாது. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியாதா?" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து, "இப்போ உங்களுக்கு என்னதாங்க வேணும்? எல்லாம் நீ தாண்டி வேணும். வேற யார் வேணும்? இந்த டைம்லலாம் வந்து கிளம்பி போயிட்டுருக்கியே, இதெல்லாம் நீ பண்ணுறதெல்லாம் சரி இருக்கா? என்ன டைம் ஆயிடுச்சு இப்போ? இங்க பாரு காவேரி, இந்த டைம்லலாம் வெளிய சுத்தாத. ஏற்கனவே அந்த பசுபதி வீட்டுக்கு வந்து உன்ன மிரட்டியிருக்கான். இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? அப்ப அந்த பசுபிக்கு பயந்து நான் உள்ளவே இருக்கணும்னு சொல்றீங்களா?" "ஏய் நான் அத சொல்ல வரலடி. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரி" அப்படி சொல்லிட்டு கைய பிடிக்கிறாரு. காவேரி ஒரு மாரி நெகிழ்ச்சி அடையறாங்க. கைய பிடிச்சு, "காவேரி சொன்னா புரிஞ்சுக்கோ காவேரி. நீ எல்லா இடத்துலயும் சுத்துறதும், பசுபதிக்கு வந்து நீ வந்து சவால் விடுறதும், இதெல்லாம் வேணாம் காவேரி. கொஞ்ச நாளைக்கு எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் எதுக்கு இருக்கேன் உனக்கு? அம் நீ சந்தோஷமா இருக்கணும் காவேரி. இந்த டைம்ல பாப்பாவ பத்தி யோசிச்சியா காவேரி? இந்த மாரி டென்ஷன்லாம் ஆனா பாப்பாவும் டென்ஷன் ஆயிடும்ல. நீ என்ன வந்து ஃபீல் பண்றியோ அதுதான் பாப்பாவும் ஃபீல் பண்ணும். புரிஞ்சுக்கோ காவேரி" அப்படி சொல்லிட்டு கைய பிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. "என்ன இவரு இப்படி பண்றாரு?" அப்படி சொல்லிட்டு கைய எடுக்க பார்க்குறாங்க. "அதெல்லாம் கையெல்லாம் விட முடியாது" அப்படின்றாரு. அத கேட்டு காவேரி அதிர்ச்சி அடையறாங்க. "இங்க பாரு காவேரி, சொன்னதுபடி கேளு. நீ வரமாட்டேன்னு சொன்னதால நான் கோச்சின்னு அப்படியே போயிடுவேன்னு நினச்சியா? என் கூட வரமாட்டேன்னு சொன்னதால? அப்படிலாம் போகக்கூடிய ஆள் நான் இல்ல. உனக்கு தெரியும்ல" அப்படின்னோனே, என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. ஐயோ! விஜய் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரே. அவங்க வீட்ல வேற விஜய் வந்து என் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இத எப்படி நான் இவர்கிட்ட சொல்ல போறேன்? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க விஜய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்ல போற காவேரி?" அப்படின்றாங்க. "நான் சொல்றத கேளுங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்ப சந்திக்காம இருக்கிறது நல்லது. சொன்னா புரிஞ்சுக்கங்க" அப்படின்றாங்க. "இங்க பாரு காவேரி, நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு அத பத்தி கவலை இல்ல. யார் என்ன சொன்னாலும் கவலை இல்ல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்ப புரியுது. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ எதுக்காக என்கிட்டேருந்து விலகி போற? ஏன் வந்து நான் கூப்பிட்டா வரலன்னு சொல்லிட்டு" அப்படின்னு அதிர்ச்சி அடையறாங்க. இவரு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு நல்லா தெரியும் காவேரி. என்னன்னா எங்க வீட்ட நினைச்சு ஏதாவது பயப்படுறியா? எங்க பாட்டி ஏதாவது சொன்னாங்கல்ல அன்னைக்கு, அதெல்லாம் நினைச்சு பயப்படுறியா?" அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. "எனக்கு தெரியும் காவேரி. நீ அத நினைச்சும் பயப்படுவ. நீ எல்லாத்தையும் விடு காவேரி. யார் என்ன சொன்னாலும் அத பத்தி கவலைப்படாத. நம்ம 2 பேரும் நம்ம குழந்தைக்காக மட்டும் தான் இனிமேட்டு யோசிக்கணும். நீ யார பத்தி யோசிக்கக்கூடாது. புரியுதா?" அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னோனே, "நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் சொல்றத கொஞ்ச நேரம் அமைதியா கேளு. சீக்கிரமாவே நம்ம பாப்பாவ நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் காவேரி. அதுவும் உன்ன நல்லபடி வச்சுக்கட்டும். உனக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நான் பண்ணணும். உனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா?" அப்படின்னு பார்க்குறாங்க அப்படியே. அம் ஏன்னா பாப்பா நம்மளுக்கு மட்டும் பாப்பா இல்ல காவேரி. அது வந்து என் அம்மாவா நான் நினைக்கிறேன் காவேரி அப்படின்னோன, அப்படியே தூக்கி வாரி போடுது காவேரிக்கு. அப்படியே பார்க்குறாரு. "நீ சொல்லு காவேரி. என் அம்மாவே மறுபடியும் வந்து நம்மளுக்கு குழந்தையா பொறக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயம் என் மனசில் நேத்துலேருந்தே தோடிட்டுருக்கு காவேரி. அத சொல்ல தான் உன்கிட்ட நான் வந்தேனே தெரியுமா? நீ என்கிட்ட சண்டை போடுவ, என்கிட்ட பேச மாட்ட அப்படிலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் வந்து அங்கே வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணேன்ல அதனால. ஆனா நீ என்ன பண்ணாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் அம்மாவையும் உன்னையும் பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன்" அப்படின்னோன அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. "ப்ளீஸ் காவேரி, பாப்பாவும் இதனால பாதிக்கப்படக்கூடாது காவேரி. பாப்பா நல்லபடி நம்மளுக்கு வேணும்ல. என் அம்மாவ எனக்கு நல்லபடி பெத்துக் குடுப்பேன்ல" அப்படின்னோன அப்படியே உருகி போறாங்க காவேரி. கைய பிடிச்சுட்டு அப்படியே பேசிட்டே இருக்காரு. "ப்ளீஸ் டி" அப்படின்னோனே, "சரி விஜய், எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னோனே, "சரி வா, உன்ன நான் ட்ராப் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "அதெல்லாம் வேணாம் விஜய், நான் கிளம்புறேன். அதெல்லாம் தெரியாது. நான் தான் கூட்டிட்டு போயிடுவேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுக்கிறாரு. "விடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க தயவு செய்து விடுங்க. நான் கிளம்பணும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒண்ணும் புரியாம விஜய் நிற்கிறாரு. "ஏன் காவேரி இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ப்ளீஸ் டி" அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நடந்து வராரு. காவேரி வந்து, "ஐயோ! இவர் வேற இப்படி பண்றாரே. இவர எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேனே" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர வருது விஜய் பார்த்து யோசிச்சுட்டே அப்படியே நடக்குறாங்க காவேரி.